ஐயோ மேகலை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். மாமா, கபிலம் பாக்குறத பாத்தீங்களா? ஏய், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா என் மனசுக்கு சும்மா அப்படியே குழு குழுன்னு இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன எப்பா போட்டோகிராஃபர் தம்பி, என்ன நீ பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கிற? இந்த போட்டோலாம் சரியா எடுத்துட்டியா? நிச்சயதார்த்தத்தெல்லாம் இல்ல, ஏன் கேக்குறேன்னா நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்ட எடுக்காம விட்டுருக்க போற, அதுக்காக சொன்னேன். சரி, எப்படியும் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா நிக்கணும்ல. எல்லாரும் எப்படியே நல்ல வீட்டுல அழகா சோத்துல மாட்டுற மாதிரி ஒரு நல்ல போட்டோ எடுத்து கொடுக்க பார்க்கலாம். சார், ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துடுறேன். பொண்ணு ஃபேமிலியும் பையன் ஃபேமிலியும் கொஞ்சம் அப்படியே நிக்கிறீங்களா? வா, நிக்கலாம். யாழினி, பொண்ணு ஃபேமிலியும் மாப்பிள்ளை ஃபேமிலியும் நிக்கலான்னு பார்த்தா இந்த குடும்பம் வேற வந்து நிக்குது. மா கொஞ்சம் பொறுமா. சித்தப்பா, நாங்க எங்க ஃபேமிலியோட போட்டோ எடுத்துக்கணும். நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. அப்புறமா கூட பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து தனியா போட்டோ எடுத்துக்கோங்க. சரி, நாங்க போறோம். ஐயோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படிதான் 4 பேர் முன்னாடி அப்பாவை பேசுவியா? என்ன ஏய் ஓயின்ட்டு இந்த வாய்ஸ் ஓயத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம் இது. 2 குடும்பமும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நினைச்சது நடக்கல, அதான் என்ன சண்டை போடலான்னு தேடி பிடிச்சி வம்பு கிழத்துக்கிட்டு இருக்காங்க. மணிமேகலை, அதெல்லாம் உங்க பொண்ணோட புத்தி. தெய்வானே, 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பேசுவாங்க? பாக்குறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்னமா நினைப்பாங்க? கொஞ்சம் பேசாம இரு. ஏன் அத்த, அதே 4 பேர் முன்னாடி தானே என் அப்பாவை முகத்துல அடிச்ச மாதிரி தள்ளி போங்கன்னு இந்த யாழினி சொன்னா. அப்ப மட்டும் நம்ம குடும்பத்தை பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா, வந்தவங்களுக்கு எல்லாம் கேட்க போகுது. இத பாருங்க, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கம்மா. என்னம்மா யாழினி, இப்ப என்ன உங்க 2 பேர் குடும்பமும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும், அவ்வளவுதானே? தாராளமா நீங்களே போட்டோ எடுத்துக்கோங்க. நாங்க எல்லாரும் கீழே இறங்கி போய் நிக்கிறோம். நான் வரேன், நீங்க கீழே போங்க. தேவானே, பேசிட்டு வாடி. தெய்வானே, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசி கூட்டிட்டு வாப்பா. பரவாயில்ல, எடுங்க. தெய்வான, சித்தப்பா போட்டோல நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. நாங்களே எடுத்து முடிச்சிட்டோம். நீங்க வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. இத பாரு யாழினி, என் அண்ணன் அண்ணி முகத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். நான் வந்தேன். என்ன நீ சும்மா இருமா. சின்ன புள்ளதான் பேசுறானா, நீயும் சரிக்கு சரி பேசிக்கிட்டு. பா, நாம ஏன்பா அமைதியா இருக்கணும்? நம்ம ஒண்ணும் இங்க போட்டோ எடுக்க வரல, சரியா? எல்லாரும் மேல வாங்க. யாழினி தான் இப்ப கூப்பிடுறல்லம்மா. வாங்க, எல்லாரும் நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க அண்ணே, தேனு, சரவணா, என்ன நின்னுட்டு இருக்க? வாப்பா, எல்லாரும் இங்க நில்லுங்க. வாங்க. சாரி அத்த, எங்க அப்பாவும் அம்மாவும் மேடைக்கு வந்து போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ தெய்வானே, தேனு, உன் பொண்ணு சண்டை போடுறதுக்குன்னே இங்க வந்திருக்காளா? என்ன இது? என்ன அண்ணி, நாங்க தான் போட்டோ அப்புறம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் எதுக்கு யாழினி தேவையில்லாம வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கா? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஐயோ, அவ அப்படி என்னம்மா தப்பா சொல்லிட்டா?
நாங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க புனிதாவோட நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க நல்லதானமா சொன்னா. ஆ சரிங்க அண்ணி சரி. உங்க அண்ணன் குடும்பமாச்சே, நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. தேனு பிரச்சனை பெருசு பண்ணாதம்மா, அவ சின்ன பொண்ணு. ஆமா அண்ணே, நீங்களும் அண்ணே யாழினி சின்ன பொண்ணுனா அப்போ என் பொண்ணு மட்டும் என்னண்ணே? ஏதோ அவ சின்ன பொண்ணு பேசிட்டு போட்டுமேன்னு அண்ணி மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறாங்கண்ணே? ஐயோ அம்மா, அத்தைக்கு அவ்வளவுதாம்மா ரொம்ப பிடிக்கும். நல்லா ரெண்டாவது பட்சமா. தெய்வானே மா, தப்புனா ரெண்டு பேரையும் தண்டிக்கணும். எப்ப பார்த்தாலும் தெய்வானையே சொல்லிட்டு இருக்கீங்க.